அத்தியாயம் 9. சூரா அத்-தௌப. மனம் வருந்தி மன்னிப்பு தேடுதல். முஃமின்களே, முஷ்ரிக்குகளில் இணை வைத்து வணங்குபவர்களில் எவர்களுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்துள்ளீர்களோ அவர்களிடமிருந்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விலகிக் கொண்டனர். நீங்கள் 4 மாதங்கள் வரையில் இப்பூமியில் சுற்றித் திரியுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதையும் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களை இழிவுபடுத்துவான் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்குகளுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகிக் கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். எனவே நீங்கள் இணை வைப்பதிலிருந்து மனம் திருந்தி விலகிக் கொண்டால் அது உங்களுக்கே நலமாகும். நீங்கள் சத்தியத்தை புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நபியே, நிராகரிப்போருக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று நீர் நன்மாராயம் கூறுவீராக. ஆனால் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்ட இந்த முஷ்ரிக்குகளில் எதையும் குறைத்து விடாமலும் உங்களுக்கு விரோதமாக எவருக்கும் உதவி செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு அவர்களின் உடன்படிக்கையை அவர்களின் காலக்கெடு வரையில் பூரணமாக நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையோரை நேசிக்கின்றான். போர் விலக்கப்பட்ட துல்காத, துல்ஹஜ், மொஹர்ரம், ரஜப் ஆகிய 4 சங்கைமிக்க மாதங்கள் கழிந்துவிட்டால் முஷ்ரிக்குகளை கண்ட இடங்களில் வெட்டுங்கள், அவர்களை பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள். ஒவ்வொரு பதுங்கும் இடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்கார்ந்திருங்கள். ஆனால் அவர்கள் மனம் திருந்தி தம் பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீண்டும் தொழுகையும் கடைபிடித்து ஏழை வரியாக ஜகாத்தும் முறைப்படி கொடுத்து வருவார்களானால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, முஷ்ரிக்குகளில் யாரேனும் உம்மிடம் புகலிடம் தேடி வந்தால் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர் செவியேற்கும் வரையில் அவருக்கு அபயமளிப்பீராக. அதன் பின் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வேறு இடத்திற்கு பத்திரமாக அனுப்புவீராக. ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக அறியாத சமூகத்தினராக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் முஷ்ரிக்குகளுக்கு எப்படி உடன்படிக்கை இருக்க முடியும்? ஆனால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா முன் எவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ அவர்களை தவிர அவர்கள் தம் உடன்படிக்கைப்படி உங்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையோரை நேசிக்கின்றான். எனினும் அவர்களுடன் எப்படி உடன்படிக்கை இருக்க முடியும்? உங்கள் மேல் அவர்கள் வெற்றி கொண்டால் உங்களிடையே உள்ள உறவின் முறையையும் உங்களிடையே இருக்கும் உடன்படிக்கையையும் அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. அவர்கள் தம் வாய்மொழிகளை கொண்டுதான் உங்களை திருப்திப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களின் உள்ளங்கள் அதனை மறுக்கின்றன. அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாக இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்கின்றனர். இன்னும் அவனுடைய பாதையிலிருந்து மக்களை தடுக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்கள் மிகவும் கெட்டவை. அவர்கள் எந்த முஃமின் விஷயத்திலும் உறவையும் உடன்படிக்கையும் பொருட்படுத்த மாட்டார்கள். மேலும் அவர்களே வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள். ஆயினும் அவர்கள் தௌபா செய்து மனம் திருந்தி தம் தவறுகளிலிருந்து விலகி தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தையும் முறையாக கொடுத்து வருவார்களானால் அவர்கள் உங்களுக்கு மார்க்க சகோதரர்களே. நாம் அறிவுள்ள சமூகத்தினருக்கு நம் வசனங்களை விளக்குகின்றோம். அவர்களுடைய உடன்படிக்கைக்கு பின் தம் சத்தியங்களை அவர்கள் முறித்து கொண்டு உங்களுடைய மார்க்கத்தை பற்றியும் இழித்து குறை சொல்லி கொண்டு இருப்பார்களானால் அவர்கள் மேற்கூறிய செயல்களிலிருந்து விலகி கொள்வதற்காக நிராகரிப்பவர்களின் தலைவர்களுடன் போர் புரியுங்கள். ஏனெனில் அவர்களுக்கு நிச்சயமாக ஒப்பந்தங்கள் என்று எதுவும் இல்லை. தங்களுடைய சத்திய உடன்படிக்கைகளை முறித்து கொண்டு நம் தூதரை ஊரை விட்டு வெளியேற்றவும் திட்டமிட்ட மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா? அவர்களே வாக்குறுதி மீறி உங்களை தாக்க முதல் முறையாக துவங்கினர். நீங்கள் அவர்களுக்கு அஞ்சுகிறீர்களா? அப்படியல்ல. நீங்கள் முஃமின்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அஞ்சுவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் ஒருவனேதான். நீங்கள் அவர்களுடன் போர் புரியுங்கள். உங்களுடைய கைகளை கொண்டே அல்லாஹ் அவர்களுக்கு வேதனை அளித்து அவர்களை இழிவுபடுத்தி
அவர்களுக்கு எதிராக அவன் உங்களுக்கு உதவி செய்து அவர்கள் மேல் வெற்றி கொள்ள செய்வான். இன்னும் முஃமின்களின் இதயங்களுக்கு ஆறுதலும் அளிப்பான். அவர்களுடைய இதயங்களில் உள்ள கோபத்தையும் போக்கி விடுவான். தான் நாடியவரின் தௌபாவை, மன்னிப்பை கூறுதலை ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். முஃமின்களே, உங்களில் யார் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தனர் என்பதையும், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முஃமின்களையும் தவிர வேறு எவரையும் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்பதையும், அல்லாஹ் உங்களை சோதித்து அறியாத நிலையில் நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். குஃப்ரின் மீது தாங்களே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த முஷ்ரிக்குகளுக்கு அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்ய உரிமை இல்லை. அவர்களுடைய நற்கருமங்கள் யாவும் பலன் தராது, அழிந்துவிட்டன. அவர்கள் என்றென்றும் நரகத்தில் தங்கிவிடுவார்கள். அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தை முறையாக கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்சாதவர்கள்தாம். இத்தகையவர்கள்தாம் நிச்சயமாக நேர்வழி பெற்றவர்களில் ஆவார்கள். ஈமான் கொள்ளாத நிலையில் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவோரையும், காபத்துல்லாவை புனித பள்ளியை நிர்வாகம் செய்வோரையும், அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தோருக்கு சமமாக ஆகிவிட்டார்களா? அல்லாஹ்வின் சமூகத்தில் இவ்விரோரும் சமமாக மாட்டார்கள். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். எவர்கள் ஈமான் கொண்டு தம் நாட்டை விட்டும் வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் பதவியால் மகத்தானவர்கள். மேலும் அவர்கள் தாம் வெற்றியாளர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் தன்னுடைய கிருபையையும் திருப்பொருத்தத்தையும் அளித்து சுவனப்பதிகளையும் தருவதாக நன்மாரையும் கூறுகிறான். அங்கு அவர்களுக்கு நிரந்தரமான பாக்கியங்கள் உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. ஈமான் கொண்டவர்களே, உங்கள் தந்தைமார்களும் உங்கள் சகோதரர்களும் ஈமானை விட்டு குஃப்ரை நேசிப்பார்களானால் அவர்களை நீங்கள் பாதுகாப்பாளர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொண்டால் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். நபியே, நீர் கூறும், உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டம் எங்கே ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற உங்கள் வியாபாரமும் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு பிரியமானவையாக இருக்குமானால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் பாவிகளை நேர்வழியில் செலுத்துவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பல போர்க்களங்களில் உதவி செய்திருக்கின்றான், நினைவு கூறுங்கள். ஆனால் ஹுனைன் போர் நடந்து அன்று உங்களை பெருமகிழ்ச்சி கொள்ள செய்யாத உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எவ்வித பலனும் அளிக்கவில்லை. மிகவும் பரந்த பூமி உங்களுக்கு அப்போது சுருக்கமாகிவிட்டது. அன்றியும் நீங்கள் புறங்காட்டிய பின்வாங்கலானீர்கள். பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் முஃமின்கள் மீதும் தன்னுடைய சாந்தியை இறக்கி அருளினான். நீங்கள் பார்க்க முடியா படைகளையும் இறக்கி வைத்தான். அதன் மூலம் நிராகரிப்போரை வேதனைக்குள்ளாக்கினான். இன்னும் இதுவே நிராகரிப்போரின் கூலியாகும். அல்லாஹ் இதற்கு பின்னர் தான் நாடியவருக்கு அவர்கள் மனம் திறந்து மன்னிப்பு கோரினால் மன்னிப்பு அளிக்கின்றான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக இணை வைத்து வணங்குவோர் அசுத்தமானவர்களே. ஆதலால் அவர்களின் இவ்வாண்டிற்கு பின்னர் சங்கை மிகுந்த இப்பள்ளியை காபத்துல்லாவை அவர்கள் நெருங்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு வறுமை வந்துவிடுமோ என்று நீங்கள் பயந்தீர்களானால் அல்லாஹ் நாடினால் அவன் அதிசீக்கிரம் அவன் தன் அருளால் உங்களை செல்வந்தர்களாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். வேதம் அருள பெற்றவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஹராமாக்கியவற்றை ஹராம் என கருதாமலும் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கின்றார்களோ அவர்கள் தம் கையால் கீழ்ப்படிதலுடன் ஜிஸ்யா என்னும் கப்பம் கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள். யூதர்கள் நபி உஜைரா அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகிறார்கள்.
கிறிஸ்துவர்கள் ஈசா மசியை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகிறார்கள். இது அவர்கள் வாய்களால் கூறும் கூற்றே ஆகும். இவர்களுக்கு முன்னிருந்த நிராகரிப்போரின் கூற்றுக்கு இவர்கள் ஒத்து போகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக. எங்கே திருப்பப்படுகிறார்கள்? அவர்கள் அல்லாவை விட்டும் தம் பாதிரிகளையும் தம் சந்நியாசிகளையும் மரியமுடைய மகனாகிய மசியையும் தெய்வங்களாக்கிக் கொள்கின்றனர். ஆனால் அவர்களே ஒரே இறைவனை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாதென்றே கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். வணக்கத்திற்குரியவன் அவனன்றி வேறு இறைவன் இல்லை. அவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் மிகவும் பரிசுத்தமானவன். தம் வாய்களைக் கொண்டே அல்லாவின் ஒளியை ஊதி அணைத்துவிட அவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் காபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூர்த்தியாக்கி வைக்காமல் இருக்க மாட்டான். அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்கள் இம்மார்க்கத்தை வெறுத்த போதிலும் எல்லா மார்க்கங்களையும் இது மிகைக்குமாறு செய்யவே அவ்வாறு தன் தூதரை அனுப்பினான். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக அவர்களுடைய பாதிரிகளிலும் சந்நியாசிகளும் அநேகர் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாவின் பாதையை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள். இன்னும் எவர்கள் பொன்னையையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாவின் பாதையில் செலவிடாதிருக்கின்றார்களோ, நபியே அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. நபியே, அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுவீராக. அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பிலிட்டு காய்ச்சு அதை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது, ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும். நிச்சயமாக அல்லாவிடத்தில் அல்லாவுடைய பதிவு புத்தகத்தில் வானங்களையும் பூமியும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே அம்மாதங்களில் போர் செய்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். இணை வைப்பவர்கள் உங்கள் அனைவருடனும் போர் புரிவது போல் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடனே இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட இம்மாதங்களை அவர்கள் தங்கள் விருப்பப்படி முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் குஃப்ரை, நிராகரிப்பையே அதிகப்படுத்துகிறது. இதனால் நிராகரிப்பவர்களே வழிகெடுக்கப்படுகின்றனர். ஏனெனில் ஒரு வருடத்தில் அம்மாதங்களில் போர் புரிவதை அனுமதிக்கப்பட்டதாக கொள்கிறார்கள். மற்றொரு வருடத்தில் அதை தடுத்து விடுகின்றனர். இதற்கு காரணம், தாங்கள் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக்கி அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களை தாங்கள் ஆகுமாக்கிக் கொள்வதற்காகத்தான். அவர்களின் இத்தீய செயல்கள் அவர்களுக்கு ஷைத்தானால் அழகாக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் காஃபிர்கள் கூட்டத்தை நேர்வழியில் செலுத்த மாட்டான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாவின் பாதையில் போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்தியடைந்து விட்டீர்களா? மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு இவ்வுலக வாழ்க்கையின் இன்பம் மிகவும் அற்பமானது. நீங்கள் அவ்வாறு புறப்பட்டு செல்லவில்லையானால் அல்லாஹ் உங்களுக்கு நோவினை மிக்க வேதனை கொடுப்பான். நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி உங்களிடத்தில் அமைத்து விடுவான். நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். நம் தூதராகிய அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை. நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தே இருக்கின்றான். குகையில் இருவரில் ஒருவராக இருந்தபோது நம் தூதர் தம் தோழரிடம், கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார். அப்போது அவர் மீது அல்லாஹ் தன் சாந்தியை இறக்கி வைத்தான். மேலும் நீங்கள் பார்க்க முடியா படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான். நிராகரிப்போரின் வாக்கை கீழாக்கினான். ஏனெனில் அல்லாவின் வாக்குதான் எப்போதும் மேலோங்கும். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். நீங்கள் சொற்பமான போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி, நிறைய போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் புறப்பட்டு உங்கள் பொருட்களையும் உயிர்களையும் கொண்டு அல்லாவின் பாதையில் அறப்போர் புரியுங்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது. நபியே, போர் பிரயாணம் நடுத்தரமான பிரயாணமாகவும்
அதில் கிடைக்கும் வெற்றி பொருள்கள் எளிதில் பெறப்படும் வெற்றி பொருளாகவும் இருந்தால் அவர்கள் உம்மை பின்பற்றியிருப்பார்கள். எனினும் போர்க்களம் தூரமாக இருக்கின்றது. நாங்கள் சக்தி பெற்றிருந்தால் உங்களுடன் புறப்பட்டிருப்போம் என்று அல்லாவின் மீது ஆணையிடுகிறார்கள். அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்கின்றனர். நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். நபியே, அல்லாஹ் உம்மை மன்னித்தருள்வானாக. அவர்களில் உண்மை சொன்னவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை நீர் தெளிவாக அறிவதற்கு முன் ஏன் அவர்களுக்கு போருக்கு புறப்படாதிருக்க அனுமதி அளித்தீர்? அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொண்டவர்கள் தங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரியாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கேட்கவே மாட்டார்கள். பயபக்தி உடையவர்களை அல்லாஹ் நன்கு அறிவான். போரில் கலந்து கொள்ளாதிருக்க உம்மிடம் அனுமதி கேட்பவர்கள் எல்லாம் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொள்ளாதவர்கள்தாம். அவர்களுடைய இருதயங்கள் தங்கள் சந்தேகத்திலேயே இருக்கின்றன. ஆகவே அவர்கள் தம் சந்தேகத்தினாலே இங்கும் அங்கும் உழலுகின்றனர். அவர்கள் போருக்கு புறப்பட நாடி இருந்தால் அதற்கு வேண்டிய தயாரிப்புகளை செய்திருப்பார்கள். எனினும் அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் வெறுத்து அவர்கள் புறப்படாதவாறு தடை செய்து விட்டான். போரில் கலந்து கொள்ள முடியா பெண்கள் முதியவர்களைப் போல் தங்குபவர்களுடன் நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. உங்களோடு அவர்கள் புறப்பட்டிருந்தால் குழப்பத்தை தவிர வேறெதையும் உங்களுக்கு அவர்கள் அதிகப்படுத்தி இருக்க மாட்டார்கள். மேலும் உங்களுக்கிடையே கோல் மூட்டி இருப்பார்கள். குழப்பத்தையும் உங்களுக்கு விரும்பி இருப்பார்கள். அவர்களின் கூற்றை செவியேற்பவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அநியாயக்காரர்களை அறிந்தவனாக இருக்கின்றான். நிச்சயமாக இதற்கு முன்னரும் அவர்கள் குழப்பத்தை விரும்பி இருக்கிறார்கள். உமது காரியங்களை புரட்டியும் இருக்கிறார்கள். முடிவில் சத்தியம் வந்தது. அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக உள்ள நிலையில் அல்லாஹ்வுடைய காரியம் மார்க்கம் மேலோங்கியது. வீட்டிலேயே தங்கியிருக்க எனக்கு அனுமதி தாருங்கள், என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள் என்று சொல்வோரும் அவர்களிடையே இருக்கிறார்கள். அவர்கள் சோதனையிலன்றோ வீழ்ந்து விட்டார்கள். மேலும் நிச்சயமாக நரகம் காஃபிர்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைத்துக் கொள்ளும். உமக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு துக்கத்தை தருகிறது. உமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய காரியத்தில் முன்னரே எச்சரிக்கையாக இருந்து கொண்டோம் என்று கூறிவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் உம்மை விட்டு சென்று விடுகிறார்கள். ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே நீர் கூறும். முஃமின்கள் அல்லாவின் மீதே பூரண நம்பிக்கை வைப்பார்களாக. நபியே நீர் கூறுவீராக, வெற்றி அல்லது வீர மரணம் ஆகிய இரு அழகிய நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதையும் நீங்கள் எங்களுக்காக எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் உங்களுக்கோ அல்லாஹ் தன்னிடத்திலிருந்தோ அல்லது எங்கள் கைகளினாலோ வேதனையை அளிப்பான் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் உங்களோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். நபியே நீர் கூறும், நீங்கள் விருப்புடனோ அல்லது வெறுப்புடனோ தர்மத்திற்கு செலவு செய்தாலும் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனெனில் நிச்சயமாக நீங்கள் பாவம் செய்யும் கூட்டத்தாராகவே இருக்கின்றீர்கள். அவர்களுடைய தானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் தடுத்திருப்பதற்கு காரணம் யாதெனில் அவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நிராகரித்தார்கள். மேலும் மிக சடைந்தவர்களாகவேன்றி தொழுகைக்கு அவர்கள் வருவதில்லை. இன்னும் அவர்கள் வெறுப்புடனேன்றி தானங்கள் செய்வதில்லை. அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்கள் பெருக்கமும் உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் அவற்றை கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலேயே அவர்களை வேதனை செய்யவும் அவர்கள் காபிர்களாக இருக்கிற நிலையில் அவர்களுடைய உயிர்கள் பிரிவதையும் நாடுகிறான். நிச்சயமாக தாங்களும் உங்களை சார்ந்தவர்களே என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றனர். அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர், என்றாலும் அவர்கள் பயந்த கூட்டத்தினர்தான். ஓர் ஒதுங்கும் இடத்தையோ அல்லது குகைகளையோ அல்லது ஒரு சுரங்கத்தையோ அவர்கள் காண்பார்களாயின் உம்மை விட்டு அதன் பக்கம் விரைந்து ஓடிவிடுவார்கள். நபியே, தானங்கள் விஷயத்தில் பாராபட்சம் உடையவர் என்று உம்மை குறை கூறுபவரும் அவர்களில் இருக்கிறார்கள். ஆனால் அவற்றிலிருந்து அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகின்றார்கள். அப்படி அவற்றிலிருந்து கொடுக்கப்படவில்லையானால் அவர்கள் ஆத்திரம் கொள்கிறார்கள். அல்லாவும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து, அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாவும் அவனுடைய தூதரும் அவன் அருட்கொடையிலிருந்து நமக்கு மேலும் அளிப்பார்கள், நிச்சயமாக நாம் அல்லாவையே விரும்பக்கூடியவர்கள் என்று கூறி இருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஜகாத் என்னும் தானங்கள்
தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கும் தானத்தை வசூல் செய்யும் ஊழியர்களுக்கும், இஸ்லாத்தின் பால் அவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காகவும், அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும், கடன் பட்டிருப்பவர்களுக்கும், அல்லாவின் பாதையில் போர் புரிவோருக்கும், வழிப்போக்கர்களுக்குமே உரியவை. இது அல்லாஹ் விதித்த கடமையாகும். அல்லாஹ் யாவும் அறிபவன், மிக்க ஞானமுடையவன். இந்த நபியிடம் யார் எதை சொன்னாலும் அவர் கேட்டுக்கொள்பவராகவே இருக்கிறார் என கூறி, நபியை துன்புறுத்தோரும் அவர்களில் இருக்கிறார்கள். நபியே நீர் கூறும், நபி அவ்வாறு செவியேற்பது உங்களுக்கே நன்மையாகும். அவர் அல்லாவை நம்புகிறார், முஃமின்களையும் நம்புகிறார். அன்றியும் உங்களில் ஈமான் கொண்டவர்கள் மீது அவர் கருணையுடையவராகவும் இருக்கிறார். எனவே எவர்கள் அல்லாவின் தூதரை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. முஃமின்களே, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களிடத்தில் அவர்கள் அல்லாவின் மீது சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் உண்மையாகவே முஃமின்களாக இருந்தால் அவர்கள் திருப்திப்படுத்த மிகவும் தகுதியுடையவர்கள். அல்லாவும் அவனுடைய ரசூலும் தான். எவர் அல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் விரோதம் செய்கின்றனரோ நிச்சயமாக அவருக்கு தான் நரக நெருப்பு இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லையா? அவர் அதில் என்றென்றும் தங்கியிருப்பார். இது பெரும் இழிவாகும். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பவற்றை அவர்களுக்கு உணர்த்திவிடக்கூடிய ஒரு அத்தியாயம் இறக்கி வைக்கப்படுமோ என அஞ்சுகிறார்கள். நபியே நீர் கூறும், நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் அஞ்சிக் கொண்டிருப்பதை நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படுத்துபவனாகவே இருக்கின்றான். இதை பற்றி நீர் அவர்களை கேட்டால் அவர்கள், நாங்கள் வெறுமனே விவாதித்துக் கொண்டோம், விளையாடிக் கொண்டும் தான் இருந்தோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள். அல்லாவையும் அவன் வசனங்களையும் அவன் தூதரையுமா நீங்கள் பரிகசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று நபியே நீர் கேட்பீராக. புகழ் கூற வேண்டாம். நீங்கள் ஈமான் கொண்ட பின் நிச்சயமாக நிராகரிப்போராய் விட்டீர்கள். நாம் உங்களில் ஒரு கூட்டத்தாரை மன்னித்த போதிலும் மற்றொரு கூட்டத்தாரை அவர்கள் குற்றவாளிகளாகவே இருப்பதால் நாம் வேதனை செய்வோம். நயவஞ்சகர்களான ஆடவரும் நயவஞ்சகர்களான பெண்டிரும் அவர்களில் சிலரை சேர்ந்தவர்கள். அவர்கள் பாவங்களை தூண்டி நன்மைகளை விட்டும் தடுப்பார்கள். அல்லாவின் பாதையில் செலவு செய்யாமல் தம் கைகளை மூடிக்கொள்வார்கள். அவர்கள் அல்லாவை மறந்து விட்டார்கள். ஆகவே அவன் அவர்களை மறந்து விட்டான். நிச்சயமாக நயவஞ்சர்கள் பாவிகளே ஆவார்கள். நயவஞ்சகர்களான ஆடவருக்கும் நயவஞ்சகர்களான பெண்டிருக்கும் காஃபிர்களுக்கும் அல்லாஹ் நரக நெருப்பையே வாக்களித்துள்ளார். அதில் அவர்கள் நிலையாக தங்கிவிடுவார்கள். அதுவே அவர்களுக்கு போதுமானதாகும். இன்னும் அல்லாஹ் அவர்களை சபித்துள்ளான். அவர்களுக்கு நிரந்தரமான வேதனையும் உண்டு. முனாஃபிக்குகளே, உங்களுடைய நிலைமை உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் நிலைமையை ஒத்திருக்கிறது. அவர்கள் உங்களை விட வலிமை மிக்கவர்களாகவும் செல்வங்களிலும் மக்களிலும் மிகைத்தவர்களாகவும் இருந்தார்கள். இவ்வுலகில் தங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை கொண்டு அவர்கள் சுகம் அடைந்தார்கள். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் அவர்களுக்குரிய பாக்கியங்களால் சுகம் பெற்றது போன்று நீங்களும் உங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களால் சுகம் பெற்றீர்கள். அவர்கள் வீண் விவாதங்களில் மூழ்கி கிடந்தவாறே நீங்களும் மூழ்கிவிட்டீர்கள். இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய செயல்கள் யாவும் பலனில்லாமல் அழிந்துவிட்டன. அவர்கள்தான் நஷ்டவாளிகள். இவர்களுக்கு முன்னிருந்த நூஹுடைய சமுதாயம், ஆது சமுதுடைய சமுதாயம், இப்ராஹிமுடைய சமுதாயம், மத்தியன்வாசிகள் தலைகீழாய் புரண்டு போன ஊரார் ஆகியவர்களின் வரலாறு அவர்களிடம் வரவில்லையா? அவர்களுக்கு நாம் அனுப்பிய அவர்களுக்குரிய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். தூதர்களை நிராகரித்ததனால் அவர்கள் அழிந்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தீங்கும் இழைக்கவில்லை. எனினும் அவர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள், தீயதை விட்டும் விலக்குகிறார்கள், தொழுகையை கடைபிடிக்கிறார்கள், ஏழை வரியாகிய ஜக்காத்தை முறையாக கொடுத்து வருகிறார்கள், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரத்தில் கருணை புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனப்பதிகளை வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அந்த நித்திய சுவனப்பதிகளில் அவர்களுக்கு உன்னத மாளிகைகள் உண்டு. அல்லாவின் திருப்திதான் மிக பெரியது. அதுதான் மகத்தான வெற்றி. நபியே, காஃபிர்களுடனும் முனாஃபிக்குகளுடனும் நீர் அறப்போர் செய்வீராக.
மேலும் அவர்களை கண்டிப்பாக நடத்துவீராக. மறுமையில் அவர்களுடைய புகலிடம் நரகமே, தங்குமிடங்களிலெல்லாம் அது மிகவும் கெட்டது. இவர்கள் நிச்சயமாக குஃப்ருடைய சொல்லை சொல்லிவிட்டு அதை சொல்லவே இல்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின் நிராகரித்தும் இருக்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைக்க கருதி தங்களால் அடைய முடியாததையும் அடைந்துவிட முயன்றனர். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அவனுடைய அருட்கொடையினால் அவர்களை சீமான்களாக்கியதற்காகவா இவ்வாறு பழிவாங்க முற்பட்டனர்? எனவே அவர்கள் தம் தவறிலிருந்து மீள்வார்களானால் அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் அவர்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் அவர்களை நோவினை மிக்க வேதனை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வேதனை செய்வான். அவர்களுக்கு பாதுகாவலனோ உதவியாளனோ இவ்வுலகில் எவரும் இல்லை. அவர்களில் சிலர் அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து தமக்கு செல்வத்தை அளித்தால் மெய்யாகவே நாம் தாராளமான தான தர்மங்கள் செய்து நல்லடியார்களாகவும் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்விடம் வாக்குறுதி செய்தார்கள். அவ்வாறே அவன் அவர்களுக்கு தன் அருட்கொடையிலிருந்து வழங்கிய போது அதில் அவர்கள் உலோபித்தனம் செய்து அவர்கள் புறக்கணித்தவர்களாக பின்வாங்கிவிட்டனர். எனவே அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்ததாலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருந்ததினாலும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் தன்னை சந்திக்கும் இறுதி நாள் வரையில் நய வஞ்சகத்தை போட்டுவிட்டான். அவர்களுடைய ரகசிய எண்ணங்களையும் அவர்களுடைய அந்தரங்க ஆலோசனைகளையும் அல்லாஹ் அறிவான் என்பதையும், இன்னும் மறைவானவற்றை எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? இவர்கள் முஃமின்களில் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் வேறு பொருள் எதுவுமில்லாததால் தங்கள் உழைப்பை தானமாக கொடுப்பவர்களையும் குறை கூறி ஏளனமும் செய்கிறார்கள். இவர்களை அல்லாஹ் ஏளனம் செய்கின்றான். இவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு. நபியே, நீர் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும் சரியே, இவர்களுக்காக நீர் 70 தடவை பாவ மன்னிப்பு கோரினாலும் நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் இவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நிராகரித்தார்கள். இத்தகைய பாவிகளின் கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். தபுக் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்டவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு விரோதமாக தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர். அன்றியும் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிவதையும் வெறுத்து மற்றவர்களை நோக்கி, இந்த வெப்ப காலத்தில் நீங்கள் போருக்கு செல்லாதீர்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்களிடம் நரக நெருப்பு இன்னும் கடுமையான வெப்பமுடையது என்று நபியே நீர் கூறுவீராக. இதை அவர்கள் விளங்கியிருந்தால் பின்தங்கி இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததற்கு கூலியாக குறைவாகவே சிரிக்கட்டும், அதிகமாக அலட்டும். நபியே, உம்மை அல்லாஹ் அவர்களில் ஒரு கூட்டத்தாரிடம் திரும்பி வருமாறு செய்து வெற்றியையும் பொருட்களையும் பார்த்துவிட்டு மறு யுத்தத்திற்கு புறப்பட்டு வர உம்மிடம் அனுமதி கோரினால் நீர் அவர்களிடம், நீங்கள் ஒரு காலம் என்னுடன் புறப்படாதீர்கள், இன்னும் என்னுடன் சேர்ந்து எந்த விரோதியுடனும் நீங்கள் போர் செய்யாதீர்கள். ஏனெனில் நீங்கள் முதன்முறையில் போருக்கு புறப்படாமல் தன் வீடுகளில் உட்கார்ந்திருப்பதை தான் பொருத்தமென கொண்டீர்கள். எனவே இப்பொழுதும் தம் இல்லங்களில் தங்கியவர்களுடனேயே இருந்து விடுங்கள் என்று கூறுவீராக. அவர்களில் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்காக நீர் ஒரு காலம் ஜனாசா தொழுகை தொழ வேண்டாம். இன்னும் அவர் கபரில் பிரார்த்தனைக்காக நிற்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நிராகரித்து பாவிகளாகவே இறந்தார்கள். இன்னும் அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். நிச்சயமாக இவற்றை கொண்டு அவர்களை இவ்வுலகத்திலேயே வேதனை செய்யவும் அவர்கள் காபிர்களாக இருக்கும் நிலையிலே அவர்களின் உயிர் போவதையும் அல்லாஹ் விரும்புகின்றான். மேலும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அவனுடைய தூதருடன் சேர்ந்து போர் புரியுங்கள் என்று ஏதாவது ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்களில் வசதி படைத்த செல்வந்தர்கள், எங்களை விட்டுவிடுங்கள், நாங்கள் போருக்கு வராமல் தங்கியிருப்போருடன் இருந்து கொள்கின்றோம் என்று உம்மிடம் அனுமதி கூறுகின்றனர். போரில் கலந்து கொள்ள முடியாத பெண்கள் முதியவர்களைப் போல் பின்தங்கியவர்களுடன் இருக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. ஆகவே இதன் இழிவை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். எனினும் அல்லாஹ்வின் தூதரும் அவருடன் இருக்கும் மூமின்களும் தங்கள் செல்வங்களையும் தங்கள் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிகிறார்கள். அவர்களுக்கே எல்லா நன்மைகளும் உண்டு. இன்னும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுவனபதிகளை சித்தம் செய்து வைத்திருக்கின்றான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர்கள் எந்நாளும் இருப்பார்கள்.
இதுவே மகத்தான பெரும் வெற்றியாகும். கிராமவாசிகளில் சிலர் உம்மிடம் புகழ் சொல்லிக் கொண்டு போரில் கலந்து கொள்ளாமல் இருக்க தங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்க வந்தனர். இன்னும் அல்லாவிடமும் அவன் தூதரிடம் பொய்யுரைத்தார்கள். அனுமதி கேட்காமலே வீடுகளில் உட்கார்ந்து கொண்டார்கள். அவர்களில் நிராகரித்தவர்களை வெகு விரைவில் நோவினை செய்யும் வேதனை வந்தடையும். பலஹீனர்களும் நோயாளிகளும் அல்லாவின் வழியில் செலவு செய்ய வசதி இல்லாதவர்களும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்களானால் இத்தகைய நல்லோர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் மன்னிப்பவன், கிருபை உள்ளவன். போருக்கு செல்ல தங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டு உம்மிடம் வந்தவர்களிடம், உங்களை நான் ஏற்றிவிடக்கூடிய வாகனங்கள் என்னிடம் இல்லையே என்று நீர் கூறிய போது, போருக்காக தாங்களே செலவு செய்து கொள்ள வசதி இல்லையே என்று எண்ணி துக்கத்தால் தங்களின் கண்களில் கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பி சென்று விட்டார்களே, அவர்கள் மீதும் போருக்கு செல்லாதது பற்றி எவ்வித குற்றமும் இல்லை. குற்றம் பிடிக்கப்பட வேண்டியவர்கள் யாரெனில், தாம் செல்வந்தர்களாக இருந்தும் போருக்கு செல்லாதிருக்க உம்மிடம் அனுமதி கூறி பின்தங்கியவர்களுடன் தாங்களும் இருந்துவிட விரும்பினார்களே, அவர்கள்தாம். அவர்களுடைய இருதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். ஆகவே அவர்கள் இதன் இழிவை அறிய மாட்டார்கள். முஃமின்களே, போரிலிருந்து வெற்றியோடு நீங்கள் அவர்களிடம் திரும்பிய போது போருக்கு வராமல் இருந்தது பற்றி உங்களிடம் வந்து புகழ் கூறுகின்றனர். புகழ் கூறாதீர்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம். நிச்சயமாக உங்களை பற்றிய செய்திகளை எங்களுக்கு அல்லாஹ் முன்னமே அறிவித்து விட்டான். சீக்கிரமே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்கள் செயல்களை கவனிப்பார்கள். மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் நன்கறியும் அவனிடத்தில் பின்னர் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அப்போது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறும். போரிலிருந்து வெற்றியுடன் அவர்களிடம் நீங்கள் திரும்பி வருங்கால் நீங்கள் அவர்களை குற்றம் பிடிக்காது புறக்கணித்து விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் மீது அவர்கள் சத்தியம் செய்வார்கள். ஆகவே நீங்களும் அவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். அவர்கள் நிச்சயமாக அசுத்தமானவர்கள். அவர்களுக்கு புகலிடம் நரகமே. அதுவே அவர்களுக்கு தீவினைக்குரிய சரியான கூலியாகும். அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடையும் பொருட்டு அவர்கள் உங்களிடம் இவ்வாறு சத்தியம் செய்கிறார்கள். நீங்கள் அவர்களை பற்றி திருப்தி அடைந்தாலும் மெய்யாக அல்லாஹ் பாவிகளான இக்கூட்டத்தாரை பற்றி திருப்தி அடைய மாட்டான். காட்டு அரபிகள் குஃப்ரிலும் நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிகவும் கொடியவர்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது அருளியிருக்கும் வேதத்தின் வரம்புகளை அவர்கள் அறியாதிருக்கவே தகுதியானவர்கள். இன்னும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். கிராமப்புறத்தவர்களில் சிலர் தர்மத்திற்காக செலவு செய்வதை நஷ்டமாக கருதுபவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் கால சூழலில் சிக்கி துன்பமடைய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீதுதான் கெட்ட காலம் சுழன்று கொண்டு இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். கிராமப்புறத்தவர்களில் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். தாம் தார்மத்திற்காக செலவு செய்வது தங்களுக்கு அல்லாவின் நெருக்கத்தையும் இறை தூதரின் பிரார்த்தனையும் தங்களுக்கு பெற்றுத்தரும் என நம்புகிறார்கள். நிச்சயமாக அது அவர்களை அல்லாவின் நன்மையில் கொண்டு சேர்ப்பதுதான். அதி சீக்கிரத்தில் அல்லாஹ் அவர்களை தன் ரஹமத்தில் பேரருளில் புகுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முதலாவதாக ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டவர்களும் அவர்களை எல்லா நற்கர்மங்களிலும் பின்தொடர்ந்தவர்களும் இருக்கின்றார்களே, அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைகின்றான். அவர்களும் அவனிடம் திருப்தி அடைகின்றார்கள். அன்றியும் அவர்களுக்காக சுவானப்பதிகளை சித்தப்படுத்தி இருக்கின்றான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். உங்களை சுற்றியுள்ள கிராமப்புறத்தவர்களில் நய வஞ்சகர்களும் இருக்கிறார்கள். இன்னும் மதினாவில் உள்ளவர்களிலும் நயவஞ்சகத்தில் நிலை பெற்று விட்டவர்களும் இருக்கிறார்கள். நபியே, அவர்களை நீர் அறிய மாட்டீர். நாம் அவர்களை நன்கறிவோம். வெகு சீக்கிரத்தில் நாம் அவர்களை இருமுறை வேதனை செய்வோம். பின்னர் அவர்கள் கடுமையான வேதனையின் பால் தள்ளப்படுவார்கள். வேறு சிலர் தம் குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் அறியாத நல்ல சாலியான காரியத்தை கெட்ட காரியத்துடன் சேர்த்து விடுகிறார்கள். ஒருவேளை அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்று மன்னிக்க போதும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு
அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து தௌபாவை, மன்னிப்பு கூறுதலை ஒப்புக்கொள்கின்றான் என்பதையும் அவர்களுடைய தர்மங்களை அங்கீகரிக்கின்றான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? மெய்யாகவே அல்லாஹ் தௌபாவை ஏற்று அருள் புரிபவன். நபியே, அவர்களிடம் நற்செயல்களை செய்யுங்கள், திடனாக உங்கள் செயல்களை அல்லாஹ்வும் அவன் தூதரும் முஃமின்களும் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். மேலும் ரகசியங்களையும் பரகசிகளையும் அறியும் இறைவனிடத்தில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்பொழுது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறும். அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்க்கப்படுகின்ற மற்றும் சிலரும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை தண்டிக்கலாம் அல்லது அவர்களை மன்னிக்கலாம். அல்லாஹ் அறிந்தவன், ஞானம் மிக்கவன். இன்னும் இஸ்லாம் மார்க்கத்திற்கு தீங்கிழைக்கவும் குஃப்ருக்கு நிராகரிப்புக்கு உதவி செய்யவும் முஃமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு புகலிடமாகவும் ஆக்க ஒரு மஸ்ஜிதை முன்னர் நிறுவியவர்கள் நாங்கள் நல்லதே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகின்றான். ஆகவே நபியே, அங்கு நீர் தொழுகைக்காக ஒரு காலும் நிற்க வேண்டாம். நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே பயபக்தியின் மீது அடிகோலப்பட்ட மஸ்ஜித் உள்ளது. அதில் நீர் நின்று தொழ வைக்கவும் மிகவும் தகுதியானது. அங்கிருக்கும் மனிதர்கள் தூய்மையுடையவராக இருப்பதையே விரும்புகிறார்கள். அல்லாஹ் தூய்மையுடையவரையே விரும்புகின்றான். யார் மேலானவர் பயபக்தியுடன் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு கட்டடத்தின் அடிப்படையை அமைத்தவரா, அல்லது தானே சரிந்துவிடக்கூடிய பூமியை ஒட்டி அடிப்படையிட்டு அந்த அடிப்படையில் கட்டடத்தை அதுவும் சரிந்து பொடி பொடியாகி நொறுங்கி அவருடன் நரக நெருப்பில் விழுந்துவிடும் கட்டடத்தை அமைத்தவரா? அல்லாஹ் அநியாயக்கார மக்களை நேர்வழியில் நடத்த மாட்டான். அவர்கள் எழுப்பிய அவர்களுடைய கட்டடம் இடிக்கப்பட்டது. அவர்கள் உள்ளங்களிலே ஒரு வடுவாக இருந்து கொண்டே இருக்கும். அவர்களின் உள்ளங்கள் துண்டு துண்டாக ஆகும் வரை, அதாவது மரணிக்கும் வரை அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானமிக்கவன். நிச்சயமாக அல்லாஹ் முஃமின்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள். அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள், எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள். தௌராத்திலும் இன்ஜிலிலும் குரானிலும் இதை திட்டமாக நிலையில் வாக்களித்துள்ளான். அல்லாஹ்வை விட வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார்? ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இவ்வாணிப்பை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். மன்னிப்பு கோரி மீண்டவர்கள், அவனை வணங்குபவர்கள், அவனை புகழ்பவர்கள், நோன்பு நோற்பவர்கள், ருக்கு செய்பவர்கள், சுஜுது செய்பவர்கள், தொழுபவர்கள், நன்மை செய்ய ஏவுபவர்கள், தீமையை விட்டு விலக்குபவர்கள், அல்லாஹ்வின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள், இத்தகைய உண்மை முஃமின்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களாக இருப்பினும் நிச்சயமாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின் அவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதல்ல. இப்ராஹிம் நபி தம் தந்தைக்காக மன்னிப்பு கோரியதெல்லாம் அவர் தம் தந்தைக்கு செய்திருந்த ஒரு வாக்குறுதிக்காகவே அன்றி வேறில்லை. மெய்யாகவே அவர் தந்தை அல்லாஹ்வுக்கு விரோதி என்பதை தெளிவாகியதும் அதிலிருந்து அவர் விலகிக் கொண்டார். நிச்சயமாக இப்ராஹிம் பொறுமையுடையவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருந்தார். எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டியவைகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை அவர்களே அவன் வழி கெடுப்பவனாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்களையும் அறிந்தவன். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே ஆகும். அவனே உயிர் கொடுக்கின்றான், அவனே மரணிக்கும்படியும் செய்கின்றான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலரும் இல்லை, உதவியாளரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நபியையும் கஷ்ட காலத்தில் அவரை பின்பற்றிய முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் மன்னித்தான். அவர்களில் ஒரு பிரிவினருடைய நெஞ்சங்கள் தடுமாற துவங்கிய பின்னர் அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான். நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்டிருந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்.
பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வதும் கஷ்டமாகிவிட்டது. அல்லாவின் புகழன்றி அவனை விட்டு தப்புமிடம் வேறு அவர்களுக்கு இல்லை என்பதும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளும் பொருட்டு அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள். மதினாவாசிகளானாலும் சரி, அல்லது அவர்களை சூழ்ந்திருக்கும் கிராமவாசிகளானாலும் சரி, அவர்கள் அல்லாவின் தூதரை பிரிந்து பின்தங்குவதும் அல்லாவின் தூதரின் உயிரை விட தம் உயிரையே பெரிதாக கருதுவதும் தகுதி உடையதல்ல. ஏனென்றால் அல்லாவின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் தாகம், களைப்பு, துயர், பசி, காபிர்களை ஆத்திரமூட்டும்படியான இடத்தில் கால் வைத்து அதனால் பகைவனிடமிருந்து துன்பம் அடைந்தால் ஆகிய இவை யாவும் இவர்களுக்கு நற்கருமங்களாகவே பதிவு செய்யப்படுகின்றன. நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டான். இவர்கள் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ எந்த அளவு அல்லாவின் வழியில் செலவு செய்தாலும் அல்லது அல்லாஹ்வுக்காக எந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் அது அவர்களுக்காக நற்கருமங்களாக பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை. அவர்கள் செய்த காரியங்களுக்கு மிகவும் அழகான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். முஃமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லலாகாது. ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தாரிலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் சன்மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் வெளியேறி சென்ற அவர்கள் பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா? இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமை நின்றும் பாதுகாத்துக் கொள்வார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை அடுத்திருக்கும் தொல்லை விளைவிக்கும் காபிர்களுடன் போர் புரியுங்கள். உங்களிடம் கடுமையாக அவர்கள் காணட்டும். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையவர்களுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டால் இது உங்களில் யாருடைய ஈமானை நம்பிக்கை அதிகப்படுத்திவிட்டது என்று கேட்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கை இது மெய்யாகவே அதிகப்படுத்திவிட்டது. இன்னும் அவர்கள் இது குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் எவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அவர்களுக்கு அதிகப்படுத்திவிட்டது. அவர்கள் காபிர்களாக இருக்கும் நிலையிலேயே மரிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் காணவில்லையா? அப்படியிருந்தும் அவர்கள் தௌபா செய்து மீள்வதும் இல்லை, அது பற்றி நினைவு கூர்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை. யாதொரு புதிய அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அவர்களை யாராவது பார்த்து விட்டார்களோ என்று கேட்டுக்கொண்டே திரும்பி போய்விடுகின்றனர். அல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சங்களை ஒளியின் பக்கத்தில் இருந்து திருப்பி விட்டான். காரணம் என்னவெனில் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத மக்களாக இருக்கின்றனர். முஃமின்களே, நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது. அன்றி உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார். இன்னும் முஃமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார். நபியே, இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வழிபடுவதற்குரிய நாயன் அவனையன்றி வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன், அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதி என்று நீர் கூறுவீராக.